ஒரு சின்ன தவறினால ஒரு மாணவியினுடைய வாழ்க்கையை பறிபோயிருக்கிற ஒரு சம்பவம் தான் யூகேல இன்றைய நாள்ல அதிகமாக பேசப்படுற ஒரு சம்பவமாக மாறி இருக்கிறது. பல்கலைக்கழகங்கள் இது குறித்து என்ன விஷயத்த சொல்றாங்க அப்படின்றத விட, ஒரு தந்தையினுடைய ஒட்டுமொத்த சம்பாத்தியம், அவருடைய சேமிப்புமே வீணடிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது ஒரு டெக்னிக்கல் எரரால நடந்திருக்கின்றது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக மாறி இருக்கிறது. பிரித்தானியாவை உலுக்கியிருந்த ஒரு எச்சரிக்கையை உருவாக்கி இருந்த தொற்று நோய் இனிமேல் எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும் இப்போது அதனுடைய தாக்கம் மீண்டும் அதிகரித்து வாருது அப்படின்றதுனால பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. பெட்ரோல் விலையேற்றம் ஒரு பக்கம் இருக்க, இன்னும் பல பொருட்களுக்கான விலைகள் ஏற்றப்பட இருக்கிறது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பிரச்சனைகள் குறித்தான புதிய அப்டேட் வெளியிடப்பட்டிருக்கிற இதே வேளையில சரே பகுதியில ஒரு பெண்ணை பலர் சேர்ந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தினார்கள் அப்படின்ற வழக்குல திடுக்கிற ஒரு தகவல் இப்போ வெளியிடப்பட்டிருக்கிறது. இலங்கையைச் சேர்ந்த பெண்ணான நவோதயா டி சில்வா அப்படின்ற ஒரு யுவதி 2024ஆம் ஆண்டு கவன்ட்ரி பல்கலைக்கழகத்துல அண்டர் கிராஜுவேட் படிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. 3 ஆண்டுகளான இந்த கோர்ஸினுடைய மொத்த கட்டணம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 42,000 பவுண்ட்ஸ். இவங்க வந்து ஒரு வருஷம் ரொம்பவே சந்தோஷமாகவும் அதே நேரம் ரொம்ப திறமையாகவும் படிச்சு நிறைய பாடங்கள்ல அதிக சித்திய பெற்ற ஒரு மாணவியாகவும் இந்த பல்கலைக்கழகத்துல திகழ்ந்திருக்காங்க. இன்ஸ்டால்மெண்ட் முறையில கட்டணங்களை கட்டிட்டு இருந்த இந்த மாணவியை பொறுத்தவரையில இவருக்கான டெட்லைன் ஒன்று வழங்கப்பட்டிருக்கு. அந்த டெட்லைனுக்கு முன்னதாக இவர் 8,000 பவுண்ட்ஸ் வரையில கட்டியிருக்கார். அதற்கு பிறகு மேலதிகமான 6,000 பவுண்ட்ஸ்கள் கட்ட வேண்டிய ஒரு தவணை திகதி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த திகதி வெள்ளிக்கிழமை வந்தது அப்படின்றதுனால இவர் நாட்டில இருந்து இந்த ஒரு பேமெண்ட்டை செஞ்சிருக்காங்க. செஞ்ச போது அது 3 நாட்கள் டிலே ஆகி யூனிவர்சிட்டிக்கு கிடைச்சிருக்கு. இப்படி கிடைக்கிறதுக்கு முன்னால அந்த டெட்லைன் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்றதுனால, இந்த டெட்லைன் பாஸ் ஆனது ஒரு நாள் தான், 3 நாட்களுக்கு பிறகு பணம் வந்திருக்கு. ஆனா டெட்லைன் பாஸ் பண்ணி ஒரு நாள்ல இந்த பணம் வந்த காரணத்தினால இந்த யூனிவர்சிட்டி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஹோம் ஆஃபீஸுக்கு அறிவிச்சிருக்காங்க. பேமெண்ட் பண்ணல அப்படின்ற ஒரு விதத்துல ஹோம் ஆஃபீஸுக்கு அறிவிச்சதுனால ஹோம் ஆஃபீஸ் இவருடைய விசாவை கேன்சல் செய்திருக்கிறது. இது யூகேனுடைய வரலாற்றுல மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுற அதே வேளையில இப்படியான ஒரு சம்பவம் இதுவரை காலமும் நடந்ததே இல்லை. பொதுவாகவே இந்த யூனிவர்சிட்டிஸ் பல்கலைக்கழகங்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, இப்படியான பேமெண்ட் டிலே வரும்போது அதிகபட்சம் இந்த மாணவர்களுக்கு சார்பாக இருப்பாங்க. ஒரு யூனிவர்சிட்டியை நீங்க யூகேல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த யூனிவர்சிட்டியில இந்த மாணவர்களுக்கான பினான்சியல் சப்போர்ட் பண்றது இல்ல அவங்களுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத கேட்கறதுக்கான ஒரு டீமே இருக்கும். நாங்க படிக்கிற காலத்திலையும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஏதாவது பிரச்சனை இருக்கு, பேமெண்ட் எடுக்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கான ஒட்டுமொத்த சப்போர்ட்டும் கிடைக்கும். ஸ்ரீலங்காவில் பொருளாதார பிரச்சனை நிலவிய காலப்பகுதிகளில் 2022 2023ஆம் ஆண்டுகள்ல இப்படியான பணங்களை அனுப்ப முடியாத ஒரு கட்டத்துல யூனிவர்சிட்டிஸ் பொதுவாக இந்த மாணவர்களுக்கு ஏராளமான உதவிகளை செய்திருந்தது. இது இப்போ ஒரு ஷாக்கிங்கான விஷயமாக மாறி இருக்கிறதோட, ஏன் இப்படியான ஒரு நடவடிக்கையை பல்கலைக்கழகங்கள் எடுத்தது, ஹோம் ஆஃபீஸ் உடனடியாக விசாவை ஏன் கேன்சல் பண்ணுச்சு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி யூனிவர்சிட்டிகிட்ட கேட்கப்பட்டது. யூனிவர்சிட்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுவரை காலமும் இல்லாத மாதிரியாக ஹோம் ஆஃபீஸ் இப்போ ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. இந்த பேமெண்ட் வரல அப்படின்னும் போது அதை உடனடியாக ஹோம் ஆஃபீஸுக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த பல்கலைக்கழகங்களுக்கு இருக்கு. இனிவரும் காலங்களில் அட்டெண்டன்ஸ், அசைன்மெண்ட்ஸ், அதே நேரம் இந்த பேமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் உடனுக்குடன் ஹோம் ஆஃபீஸுக்கு அறிவிக்கப்படணும். அப்படி அறிவிக்கப்படாத பட்சத்தில் இந்த பல்கலைக்கழகங்களுக்கு கேஷ் வழங்கக்கூடிய ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ் கேன்சல் செய்யப்படும் அப்படின்ற ஒரு தகவலை இவங்க வெளியிட்டிருக்காங்க. ஹோம் ஆஃபீஸ் தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. யூனிவர்சிட்டி ஒரு நோட்டிபிகேஷன் எங்களுக்கு தருமாக இருந்தா இந்த ப்ராசஸின் அடிப்படையில் அந்த விசா கேன்சல் செய்யப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு தகவலை ஹோம் ஆஃபீஸ் வழங்குது. இதுல 2 பேரும் 2 விதமாக சொல்லி இருந்தாலும் கூட இந்த மாணவியை பொறுத்தவரையில ஒரே ஒரு நாள் டிலே அப்படின்றது இந்த மாணவியினுடைய எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. இந்த மாணவி இப்போ FLRக்கு அப்ளை பண்ணிருக்காங்க, ஃபர்தர் லீவ் டு ரிமைன் அப்படின்ற விசாவுக்கு அப்ளை பண்ணி அந்த டிசிஷனுக்காக காத்துட்டு இருக்காங்க. அப்படின்றதோட இந்த டிசிஷன் நிராகரிக்கப்படுமாக இருந்தா உடனடியாக இந்த மாணவி நாடு கடத்தப்படுவார், டிபோர்ட் செய்யப்படுவார் அப்படின்ற ஒரு திடுக்கிற தகவலும் இதுல வெளியிடப்படுகிறது. ஒரு மாணவிக்கு நடக்கக்கூடிய அநீதமாக இது பார்க்கப்படுது. இந்த மாணவியிடம் தொடர்ச்சியாக இது பற்றி கேட்கப்பட்டிருக்கு. கேட்கப்பட்டப்போ அந்த மாணவி என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போகுது, அது ஒரு பக்கம், என்னுடைய தந்தையின் ஒட்டுமொத்த வாழ்நாள் சேமிப்பு தான் இது.
யூகேல வந்து அண்டர் கிராஜுவேட் படிக்கணும், படிச்சுட்டு என்னுடைய நாட்டுக்கு போய் நான் ஒரு நல்ல தொழில் பார்க்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த நாட்டுக்கு வந்திருந்தேன். அது மட்டும் இல்லாம இந்த டெட்லைனுக்கு முன்னதாகவே என்னுடைய பேமெண்ட்டை நான் அனுப்பியிருக்கேன். ஆனா சிஸ்டம் எரர் அப்படின்ற ஒரு காரணத்தினால 3 நாள் கழித்து தான் அந்த பேமெண்ட் வந்திருக்கு. இப்படி இருக்கும்போது ஏன் இப்படியான ஒரு ஹாஷான முடிவை யூனிவர்சிட்டி எடுத்தாங்க அப்படின்ற வகையில இப்போ அந்த பெண்ணுக்காக ஒரு வழக்கறிஞரும் வழக்கு தாக்கல் செய்ய இருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. யூனிவர்சிட்டியினுடைய இந்த நடவடிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத சொல்லுங்க. ஒரு நாள் டிலேயால ஒரு மனிதருடைய வாழ்நாள் சம்பாத்தியம் பறிபோகிறது அப்படின்றது ரொம்பவே கவலையான ஒரு விஷயம். இதுவரை காலமும் நிறைய பேர் பெண்டிங் பேமெண்ட்ஸ் வச்சிருந்தாங்க, பேமெண்டே பண்ணாம கோர்ஸ் முடிச்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ யூகேனுடைய யூனிவர்சிட்டிஸ் இதுல அதிகமாக கவனம் செலுத்துறதுக்கான காரணம் ஹோம் ஆஃபீஸ் கொடுக்கக்கூடிய அழுத்தம் தான் அப்படின்றது இப்போ ஊடகங்கள்ல பெரும்பாலும் பேசப்படுகிறது. கேன்டர்பரியில் தீவிரமாக பரவி வந்த மூளை காய்ச்சல் நோய், மெனிஞ்சைட்டிஸ் அப்படின்ற மூளை காய்ச்சல் நோய் காரணமாக பலர் பாதிக்கப்பட்டு 2 பேர் உயிரிழந்த சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த மூளை காய்ச்சல் தொற்று நோயானது இனிமேல் பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்றத யூகே அரசாங்கம் தெளிவாக தெரிவிச்சிருந்த நிலையில இப்போ இதனுடைய அவுட் பிரேக் மீண்டும் ஆரம்பித்திருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. யூகேல இருக்கக்கூடிய வேமாத் அப்படின்ற இடத்துல இந்த தாக்கம் மறுபடியும் ஆரம்பித்திருக்கிறதாகவும், இது மறுபடியும் இளைஞர்களையும் இளையவர்களையும் குழந்தைகளையும் தாக்கும் வலிமை கொண்டது அப்படின்ற ஒரு மிக முக்கியமான தகவலும் வெளியிடப்படுகிறது. இந்த தொற்றினை தவிர்க்கும் முகமாக தடுப்பூசிகள், அதே நேரம் ஆன்டிபயோட்டிக்கள் வழங்கும் செயற்திட்டம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இந்த மூளை காய்ச்சல் தொற்று நோய் காரணமாக பாதிப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லி மக்கள் சந்தோஷப்பட்டிருக்கிற இந்த நேரத்துல மறுபடியும் இதனுடைய தாக்கம் வந்திருக்கு அப்படின்றது பெரும் கேள்விகளை உருவாக்கி இருக்கு. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போர் சூழல் ஓரளவுக்கு முடிவுக்கு வந்தது. இதுல யூகே வாழ் மக்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியாக பார்க்கப்படுகிறது. இனிமேல் பெட்ரோலுக்கான விலைகள் குறையும், அத்தியாவசிய பொருட்களுக்கான விலைகள் குறையும் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட இருந்த மக்களுக்கு ஒரு பேரிடி வந்திருக்கிறது. இந்த யுத்தம் இதுவரையில முடிவடையல. மறுபடியும் ஹார்மோஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கிறது. இந்திய எண்ணெய் தாங்கி கப்பல் ஒன்று தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுனால இந்த விலையேற்றம் இன்னும் தொடரும் அப்படின்றதுதான் இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனையா இருக்கு. எரிபொருள் மட்டும் இல்லாம யூகே உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய அளவுல மருந்துகளை தயாரிக்கிற ஒரு நாடாக இருக்கு. இந்த மருந்தாக்கலுக்கு தேவையான மூலப்பொருட்களை கொண்டு வரக்கூடிய பாதையும் இந்த பாதை அப்படின்றதுனால எதிர்வரும் காலங்கள்ல மிகப்பெரிய அளவிலான மருந்து தட்டுப்பாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு திடுக்கிடும் தகவலும் இப்போ ஊடகங்கள்ல வெளியிடப்பட்டிருக்கு. எரிபொருள் அப்படின்னா பயணம் போகாமலோ இல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம்லயோ வேறு வழிகளிலேயோ வந்து சமாளிச்சு கொள்ளலாம். ஆனா மருந்துகளுக்கான தட்டுப்பாடுகள் அப்படின்றது விலையேற்றத்தையும் தாண்டி மருந்தே கிடைக்காத ஒரு சூழ்நிலையை யூகேல உருவாக்கும் அப்படின்றதுதான் இப்போ சொல்லப்படுகின்ற மிக முக்கியமானதும் கவனிக்க வேண்டியதுமான ஒரு விடயமாக மாறி இருக்கிறது. டோசட் பகுதியில ஒரு கணவன் மனைவி கைது செய்யப்பட்டிருக்காங்க. 2 பேருக்கும் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கு. இவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, இவங்களோட வீட்டிலேயே பல்லாயிரக்கணக்கான கிலோக்கள்ல ஹெரோயின் மற்றும் கொக்கைன் போன்ற போதைப் பொருட்களை விற்பனை செய்து வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த விற்பனையில மிக முக்கியமான ஒரு மூலப்பொருளாக பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா, கெட்டமீன் எனப்படுகிற ஒரு மருந்து வகை. ஒரு வலி நிவாரணியாக பாவிக்கப்படக்கூடிய, சில சர்ஜரிகளின் போது பாவிக்கப்படக்கூடிய இந்த மருந்தானது இளைஞர்கள் கையில அதிகமாக புழங்குகிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த மருந்தை பாவிக்கும் போது இது ஒரு ரீக்ரியேஷனல் ட்ரக்காக பயன்படுத்தும் போது அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸை இந்த மருந்துகள் கொடுக்கிறது. இதனால இந்த பெயின் கில்லர்ஸை இளைஞர்கள் அதிகமாக போதைக்காக பயன்படுத்துறாங்க. இதை பயன்படுத்தும் போது அங்க புகை இருக்க போறது இல்லை, இதுக்கான தனியான இடம் தேவைப்படாது. இது வந்து ஒரு மருந்து எடுத்துக்கொள்ற மாதிரியாக எடுத்துக்கொள்றதுனால இதனுடைய பயன்பாடு பிரித்தானிய வாழ் இளைஞர்கள் மத்தியில அதிகரித்து வருகிறது. தமிழ் இளைஞர்கள் மத்தியிலையும் இது அதிகரித்து வருகிறது. இதனுடைய புழக்கம் அதிகரிக்கிறது அப்படின்ற ஒரு திடுக்கிற தகவலும் வெளியிடப்பட்டிருக்கு. இது தொடர்பாக பல நேரங்களில் தேடுதல் நடவடிக்கைகள்ல போலீசார் ஈடுபட்டிருந்தாங்க. இந்த மருந்து வகைகள் காரணமாக யாரையுமே பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கு. இது ஒரு மனிதர்ல அதிக வலி கொடுக்கக்கூடிய, அவர்களுடைய சிறுநீர் பையில தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மருந்து வகை. இதை தொடர்ந்து ஒருத்தங்க பாவிச்சு வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய சிறுநீர் பையில இரத்த கசிவு ஏற்பட்டு தாங்க முடியாத வலியால உயிரிழப்பு நேரிடும் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்பட்டிருக்கு. ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி சரே பகுதியில எப்சம் அப்படின்ற இடத்துல 20 வயதான யுவதி ஒருவர் ஒரு கம்ப்ளைண்ட் பண்றார். 2 மணி தொடக்கம் 3 மணி அதிகாலை அளவுல கிளப்ல இருந்து வந்த போது தான் பல ஆண்களால் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டேன் அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் முன்வைக்கப்படுது. இது அந்த இடத்துல பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்துது. இந்த சலசலப்பு அப்படின்றத விட ஏற்கனவே சொல்லப்படுறது போல இதுக்கும் காரணம் மைக்ரன்ஸா இருப்பாங்க, இதுக்கும் காரணம் அசைலம் சீக்கர்ஸா இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான பல இடங்கள்ல இது வேகமாக பரவ தொடங்கியது.
இதனைத் தொடர்ந்து பிரித்தானியாவினுடைய அரசாங்கமும் போலீசாரும் இணைந்து தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தாங்க. சிசிடிவிகளையும் இது தேடப்பட்டது. இந்த சம்பவத்தினுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்ற ஒரு பெரும் கேள்வி கேட்கப்பட்டது. இதனுடைய விசாரணைகள் நடந்துட்டு இருக்கும் போது இந்த விசாரணைகள்ல திடுக்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த சம்பவத்திற்கு சாதகமான எந்த ஒரு ஆதாரமும் சிக்கல. சம்பவம் நடந்ததா சொல்லப்படுற அந்த இடத்துல இருக்க சிசிடிவி கேமராக்கள், அங்க இருக்கக்கூடிய சாட்சிகள், அந்த கிளப்புக்கு வந்தவங்க, இந்த பெண்ணை தெரிந்தவங்க, இப்படியான பலரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த விசாரணைகளின் போது எந்த ஒரு ஆதாரமும் சிக்கவில்லை. இப்படியான ஒரு சம்பவம் நடந்ததா இல்லையா அப்படின்ற ஒரு குழப்பமே போலீசாருக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது. இந்த வீடியோவை கண்டிப்பா பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமானதாக இருந்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோவை முழுசா பார்த்துருந்தீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் தட்டுங்க. அப்படி தட்டும்போது இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்துருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். அதே நேரம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கும் இந்த சேனலுக்கும் தொடர்ச்சியான உங்களுடைய ஆதரவை தாங்க அப்படின்னு கேட்டுட்டு இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.